எஸ் யூர் ரைட். முளை கட்டின பயிரை சாப்பிடுறது மூலியமா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சக்தி கிடைக்குது. நம்மளோட எனர்ஜி கொஞ்சம் கூட கம்மியாகிறது. ரொம்பவும் கம்மியான செலவுல இந்த முளை கட்டிய பயிறு நாம சாப்பிடலாம். 10 ரூபாய்க்கு ஒரு பயிர் வாங்குறோம்னு வச்சுக்கீங்களேன், அது ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். அடேங்கப்பா, ஒரு வாரத்துக்கா? அப்ப ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய காசு எவ்வளவு? அதாவது 1.5 ரூபாய் செலவு பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறோம். சரி, இப்போ முளை கட்டிய பயிறு எந்தெந்த பயிர் சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்னலாம் நன்மை நடக்குது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இயற்கை உணவை 3 வேளை சாப்பிடாட்டினாலும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுதான் பாருங்களேன். அப்புறம் பாருங்க நம்ம ஆரோக்கியத்தை. பச்சை பயிறு, கொண்டக்கடலை, வெந்தயம், எள்ளு, வேர்க்கடலை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, கொள்ளு மற்றும் கருப்பு உளுந்து போன்ற தானியங்கள்ல வீட்லயே முளைக்க செஞ்சு சாப்பிடுறதுதான் முளதானிய உணவுன்னு சொல்வாங்க. அதாவது இயற்கை உணவுன்னு சொல்வாங்க. இந்த தானியங்களை நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரமான பருத்தி துணியில சுத்தி மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தானியம் முளை விட்டு இருக்கும். இந்த தானிய உணவானது ஆரோக்கியத்தையும் அளவற்ற சக்தியையும் அள்ளித்தரக்கூடிய மலிவான உன்னதமான உயிர் உணவு. இதோட பயனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது நம்ம குடும்ப உணவாவே மாறிடும். இந்த உணவுல புரதம், கால்சியம், சோடியம், இரும்புத்தாது, பொட்டாசியம், அப்புறமா பாஸ்பரஸ் இதெல்லாம் கூடுதலா கிடைக்கிறது மட்டும் இல்லாம வைட்டமின் ஏ, B1 மற்றும் B2 போன்றவைகள் அபரிவிதமா கிடைக்குது. முளைவிட்ட பச்சை பயிரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல இருக்கும். முளைவிட்ட எள்ளு சாப்பிட்டா ஒல்லியானவங்க குண்டாயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, கண் பார்வை மேம்படும். முளைவிட்ட கொண்டக்கடலைய விளையாட்டு வீரர்கள் மற்றும் கடினமான உழைப்பாளிகள் சாப்பிட்டா அவங்களோட சக்தி குறையாம எனர்ஜி அதிகமாகும். முளைவிட்ட கருப்பு உளுந்து தாய்ப்பால் சுரப்பிய அதிகப்படுத்தும். முளைவிட்ட கொள்ளு சாப்பிட்டா உடல் பருமன் குறையும், மூட்டு வலி தீரும். எந்த விதமான நோய்கள் வராம தடுக்கிற சக்தியும் இந்த முளைவிட்ட தானியங்கள்ல இருக்கு. சாதாரணமா இல்ல, அதிகமாவே இருக்கு. அடேங்கப்பா, முளதானிய பயிர்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம திருவிழாக்கள்ல எல்லாம் பெண்கள் தலையில முளைப்பாரி எடுத்துட்டு கோயிலுக்கு போவாங்க. ஆக இந்த முளதானிய பயிறு நம்ம வாழ்க்கையோட, நம்ம பாரம்பரியத்தோட ஒன்றிய ஒரு விஷயம். உண்மையிலேயே தமிழன் என்று சொல்வதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற மாதிரி சும்மா திமிரா இருக்குங்க எனக்கு. மறுபடியும் ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸோட உங்களை சந்திக்கிறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.